Hello everyone, Vanakkam. Good morning, good evening, good afternoon, whichever is suitable for you. I'm Balaji Ramaswamy Natarajan, Communication Coach. I'm also an English language trainer. நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் மோஸ்ட்லி தமிழில் தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தங்கிலீஷ்னு சொல்லலாம். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சரி, இங்கிலீஷ் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லித்தரணுன்றது தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இது வரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ண கான்டென்ட் பார்த்திங்கன்னா கிராமர் ஃபார் ஒர்க் பிளேஸ், வொக்காபுலரி ஃபார் ஒர்க் பிளேஸ், டெலிஃபோன் நெட்டிகெட், வாய்ஸ் மாட்யூலேஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோடில் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் பற்றி பேசியிருந்தோம். லிஸ்னிங் ஸ்கில்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு எப்படி ஸ்பீக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும், ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லிஸ்னிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த எபிசோடில் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா இப்போது அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை கேட்கலாம். ஒருவேளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நான் தமிழில் கான்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேர் ஆர் அரௌண்ட் 44 வீடியோஸ். நீங்கள் அதில் தமிழில் இருக்க கான்டென்ட் செக் பண்ணலாம். அதே மாதிரி பாலாஜி ராமஸ்வாமி நட்ராஜன் அப்படின்னு யூடியூப்பில் செக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கான்டென்ட் இருக்குது. நிறையா ஷார்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 440 வீடியோஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் இங்கிலீஷ் பேசிக்ஸ் அண்ட் பியாண்ட்னு ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. அதில் பே பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு பிளேலிஸ்ட். நிறையா பிளேலிஸ்ட்ஸ் இருக்குது. கிராமர் ஃபார் ஒர்க் பிளேஸ், இமெயில் எட்டிக்கெட், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். அப்புறம் நாங்கள் நிறையா ட்ரெயினர்ஸையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றதும் லாங் வீடியோஸாகவும் இருக்குது. அதுலேருந்து சில சின்ன ஷார்ட்ஸும் எடுத்து நாங்கள் பிளேலிஸ்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆர் வெல்கம் டு செக் ஆல் ஆஃப் தேட். ஒரு சில லைவ் கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் அந்த சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போன எபிசோடில் நம்ம லிஸ்னிங் பற்றி பேசியாச்சு. அதனால் இந்த எபிசோடில் ரீடிங் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். லைட்டாக கோல் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸெல்லாம் அப்பப்போ வரும். எக்ஸ்கியூஸ் மீ. வெல், கெட்டிங் பேக் டு த பாயிண்ட். இப்போது நான் சொன்ன மாதிரி ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இட் இஸ் வெரி போரிங் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். நம்ம நிறையா பேருக்கு அது ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நம்ம படிக்க மாட்டோம். ஒரு இடத்துல உட்காந்து சினிமா பார்க்க சொன்னால் பார்ப்போம், பாட்டு கேட்க சொன்னால் கேட்போம். யாரும் சொல்லலைன்னா கூட we will watch வீடியோஸ் அண்ட் மூவிஸ் அதெல்லாம். பட் படிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் நீங்கள் புக் எடுத்து தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஆடிபிளில் கேட்கலாம். பட் நீங்கள் புக்காக கிண்டிலில் படிக்கலாம். கிண்டிலில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால. பட் புக்கு மட்டும்தான் படிக்கணுன்னே அவசியம் இல்லை. ஓகே, புக்கு மட்டும்தான் படிக்கணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த வீக்கெண்ட் எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது ஆன்லைனில் தேடி ரெஸ்டாரண்ட்ஸு அல்லது சில தீம் பார்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தேடுவீங்கள்ல. தேடிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அதில் ரிவ்யூஸுன்ற செக்ஷனை போய் படிக்க போகிறீங்க. கரெக்ட்? ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது தட் இஸ் ஆல்சோ ரீடிங் ப்ராக்டிஸ். அந்த ரிவ்யூஸை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒருத்தரோட லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். அதில் ஒரு சிலரோட லாங்குவேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சிலர் ChatGPT யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் லாங்குவேஜை ஹைஃபையாக எழுதியிருக்கலாம். பட் ஒய் நாட்? அதையும் நம்ம படித்து நம்மளால் ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா நல்லது தானே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ரீடிங் ப்ராக்டிஸ். நீங்கள் ஆல்ரெடி அது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, அதுவும் ரீடிங் தான். புக் எடுத்து படித்தா மட்டும்தான் ரீடிங்னு இல்லை. அந்த ரீடிங்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒரு தடவையில் விட்டுறாதீங்க. ஒரு 2-3 தடவை அதை படித்து பாருங்கள். அந்த ஸ்டைல், அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் ஒரு 3-4 தடவை படித்து பாருங்கள். அது அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்து வேறு ஏதோ ஒரு நேச்சுரலான சுச்சுவேஷனில் உங்களால் ஈஸியாக பேசும்போது அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? இந்த ரிவ்யூஸ் படிக்கிறது ஒரு கேட்டகரி. புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதுலேயும் மூவியோட ரிவ்யூஸ் படிப்பீங்கல்ல. that is also a good option.
மூவி ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ், ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் குட் ரீட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் புக்ஸுக்கு அழகாக ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க. புக்கு படிக்கிறது தான் கஷ்டம், புத்தக சுருக்கத்தை கேட்குறது ஈஸி இல்லையா? ஸோ அந்த மாதிரி குட் ரீட்ஸில் புத்தக சுருக்கம் உங்களுக்கு அவ்வளோவா கிடச்சிடாது, பட் அழகான ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க. ஏற்கனவே நிறையா படிக்கிறவங்க எழுதுறதுனால அதில் லாங்குவேஜ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரு சிலர் சுமாராக கூட எழுதலாம், பட் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சரி, குட் ரீட்ஸ் இதெல்லாம் சரி. வேறு என்ன படிக்கலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவன் இமெயில்ஸ், நமக்கு இந்த டார்கெட்டடாக வருது இல்லையா, ப்ரொமோஷனல் இமெயில்ஸ், அதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. அதில் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். பட் எதாக இருந்தாலும் ரீரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். ஒரு தடவையில் விட்டுடாதீங்க. 3-4 தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வரும். அந்த வேர்ட்ஸ் அவங்க என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அல்லது என்ன மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றது ஓரளவு உங்களுக்கு நேச்சுரலாக வர வரைக்கும் அந்த மாதிரி நிறையா படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரே கான்டென்ட்டை கூட 3-4 தடவை படிச்சிங்கன்னா அந்த கான்டென்ட்டில் இருக்க வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களால் ஈஸியாக வேறொரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இமெயில்ஸும் நீங்கள் படித்து பார்க்கலாம். யாரோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாடிஃபை பண்ணியோ இல்லை அதே மாதிரியோ யூ கேன் ஃபாலோ தட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் புக் எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னா பண்ணலாம். புக் உங்களுக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா தென் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும்னா இந்த சிட்னி ஷெல்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு த்ரில்லர் நாவல். ஒரு சிலருக்கு அதெல்லாம் பிடிக்காது, பட் ஐ லைக் சிட்னி ஷெல்டன்ஸ் நாவல்ஸ். ஸோ அந்த மாதிரி படிக்கலாம். அகத்தா கிறிஸ்டின்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க, உங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் பிடிச்சதுன்னா அந்த மாதிரி நாவல்ஸ் படிங்க. டீனேஜர்ஸாக இருந்தீங்கன்னா யூ கேன் ரீட் த எனிட் பிளைட்டன். நான் டீனேஜராக இருக்கும்போது படித்தேன், பட் இப்போல்லாம் 10 வயசு பசங்களே படிக்கிறாங்க. எனிட் பிளைட்டன் நாவல்ஸ் படிக்கலாம். அல்லது ஹார்டி பாய்ஸ்ன்னு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி இருந்துச்சு, என்னோடய கசின்லாம் அதை ரொம்ப விரும்பி படித்தாங்க. ஸோ இதெல்லாம் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். இல்லை எனக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வேணும்னா 1 மினிட் மேனேஜர்னு ஒரு புக் இருக்குது. நிறையா புக்ஸ் இருக்குது, பட் 1 மினிட் மேனேஜர், வாட் மேட் ஜாக் வெல்ஷ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில குட் புக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். அதே இது ப்ரொடக்டிவிட்டி பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா பிரையன் ட்ரேசி அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார். அவரோட புக்ஸ் என்னென்னு தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈட் தட் ஃப்ராக்னு ஒரு புக் இருக்குது. அதாவது எழுதினாரான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் தட்ஸ் த டைட்டில் ஆஃப் த புக். நீங்கள் பிரையன் ட்ரேசின்ற நேமையும் தேடி பாருங்கள், ஈட் தட் ஃப்ராக்ன்ற புக்கு டைட்டிலையும் தேடி பாருங்கள். யூ மைட் ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சரி, ஒருவேளை உங்களுக்கு சேல்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராபர்ட் சியால்டினி எழுதின சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அது நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 0 to 1 ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றியா இல்லை ஃபினான்சஸ் ரிலேட்டட் புக்கான்னு தெரியல, 0 to 1 அப்படின்னு பீட்டர் தீல் எழுதின ஒரு புக் இருக்குது. ஸோ யூ கேன் செக் தட் இஃப் யூ லைக். அண்ட் ஃபினான்சஸ் அகெயின், பர்சனல் ஃபினான்சஸ்னு வரும்போது ரிச் டேட் புவர் டேட் இஸ் ஆல்சோ வெரி குட் புக். ஓகே, வேறு என்ன ஜான்ராவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னு எனக்கு தெரியவில்லை. பட் நான் கேள்விப்பட்டது, நான் ஓரளவுக்கு படிக்க ட்ரை பண்ணதெல்லாம் இந்த புக்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் யூ கோ த்ரூ எனி ஆஃப் தீஸ் புக்ஸ். இல்லைனா இந்த மாதிரி ரீடிங் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க ரீடிங்கே இன்னும் கொஞ்சம் கவனமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா வேர்ட்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கேம்ஸ், ஸ்க்ராபிள்னு ஒரு கேம் இருக்குது, அது விளையாண்டிங்கன்னாலோ இல்லை பிக்ஷனரின்னு ஒரு கேம் இருக்குது, அதை விளையாண்டிங்கனாலோ, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட பேர் டேபுவும் பிக்ஷனரியும் போர்ட் கேம்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்க்ராபிள் இஸ் ஆல்சோ போர்ட் கேம். ஆமாம், ஸோ 3மே போர்ட் கேம்ஸாக இட் இஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள்னு எனக்கு தெரியல, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதை எப்படி விளையாடுறதுன்றதெல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் இட் வில் பி ஃபன்
அண்ட் யூஸ்ஃபுல். சரி, ஸோ என்னால் புக்கெல்லாம் படிக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் ரீடர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன். ஓகே, ரீடர்ஸ், READERS. அந்த புக்கோட டைட்டில் அப்புறம் கொஞ்சம் மாற்றி வெளியிட்டதாக எனக்கு ஞாபகம். பட் கரெக்டாக எப்படி மாற்றினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த புக் எழுதினவரோட பேர் வந்து புக்லெட் கை. அவரோட ஒரிஜினல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அம்ருத் ஆர் அம்ருதேஷ்ன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் புக்லெட் கை அப்படின்றது தான் அவரோட டைட்டில். ஸோ புக்லெட் கை ஃப்ரம் இந்தியா அப்படின்னு தேடிங்கனாலே அவரோட நேம்லாம் வந்துடும். ஸோ இவங்க ப்ரைமரிலி என்ன சொல்கிறாங்க, அவரோட ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அந்த படம் மொக்கையாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு இந்த படம் பார்க்குற அளவுக்கு அறிவில்லையேன்னு உங்களை பற்றி நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போகிறதில்ல. எனக்கு அந்த படம் புரியல, ஒருவேளை அந்த படம் சரியில்லை, இல்லை எனக்கு புரிகிற மாதிரி அந்த படம் எடுக்கப்படலை, அவ்வளோதானே. ஸோ அதே தான் புக்ஸுக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அளவுக்கு அந்த புக் இல்லது நம்ம இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிட்டோம்னா தான் சில புக்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். பாசிபிளி இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் எதாக இருந்தால் என்ன, அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு வேறு லெவலில் இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இட்ஸ் ஃபைன். நமக்கு புக்கு பிடிக்கலன்னா என்ன படிக்க முடியுமோ படிங்க. அது ரிவ்யூஸ் ஆகட்டும், அல்லது இமெயில்ஸ், ப்ரொமோஷனல் இமெயில்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் அஃபிஷியல் இமெயில்ஸாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் லாங்குவேஜ் நல்லாயிருக்கும், யூ பிக் இட் அப் அண்ட் புட் தேட் இன் டு ப்ராக்டிஸ். இது வரைக்கும் கவனமாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டைம். ஹாவ் அ கிரேட் லைஃப்.